நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது என்னோட ஸ்டூடெண்ட் விஷ்ணுஜா அவங்களோட ஒர்க். நான் ஏன் விஷ்ணுஜா அவங்களோட ஒர்க் ஃபர்ஸ்ட் ஷேர் பண்ணுறேன் அப்படின்னா, கண்டிப்பாக அதுக்கு பின்னாடி ஒரு ரீசன் இருக்குது. எல்லாரோட ப்ராக்டிஸ் ஷீட்டும் நீங்கள் முடித்ததுமே எனக்கு அதை நீங்கள் வீடியோ ஃபார்மேட்டில் சப்மிட் பண்ணணும் அப்படின்னு சொன்ன உடனே கொஞ்சம் கூட யோசிக்காமல், ஹெசிடேஷன் இல்லாமல் ஒரு வீடியோ ஃபார்மேட்டில் ரொம்ப அழகாக ப்ரெசன்டபுளாக ஷேர் பண்ண ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட் விஷ்ணுஜா. நான் அன்றைக்கே டிசைட் பண்ணிவிட்டேன், என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் ஒர்க்கை நான் போஸ்ட் பண்ணும்போது ஃபார் ஷியோர் ஃபர்ஸ்ட் வீடியோவாக நான் போஸ்ட் பண்ண போகிறது விஷ்ணுஜா அவங்களோட ஒர்க் அப்படின்றது தான். ஸோ நான் சொல்லவே வேணாம், அவங்களோட ஒர்க்கெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு தான் இருக்கீங்க. அவ்வளோ நீட்னஸ் இருக்கும். நம்மளோட கிளாஸில் வந்து நம்ம பர்ஃபெக்ஷன் அப்படின்ற ஒரு விஷயம் பக்கமே நம்ம போக மாட்டோம். ஏன்னா பர்ஃபெக்ஷன் அப்படின்றது டிசைன்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு மித். இன்னையை விட நாளைக்கு பண்ணுற ஒர்க் எப்பவுமே பெட்டராக தான் இருக்கும் இல்லையா? பெட்டர்மெண்ட் இருந்தால் தான் நம்ம வந்து இம்ப்ரூவ் ஆகிட்ருக்கோம் அப்படின்னு அர்த்தம். பெட்டர்மெண்ட் இருந்தால் தான் நம்ம லேர்ன் பண்ணிகிட்ருக்கோன்னு அர்த்தம். பெட்டர்மெண்ட் இருந்தால் தான் நம்ம வந்து க்ரோ பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு அர்த்தம். பர்ஃபெக்ஷன் அப்படின்றது ஒரு டெஸ்டினேஷன். ஒரு விஷயம் பர்ஃபெக்ட் அப்படின்னா அதை விட ஒரு விஷயம் நமக்கு இருக்குமா அப்படின்னு கேட்டால் இல்லை. அதனால் நம்ம கிளாஸில் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறது எல்லாமே நீட்னஸ் தான். இவங்களோட எல்லா ஒர்க்ஸுமே அவ்வளோ நீட்டாக இருக்கும். இவங்க பற்றி நான் சொன்னால் நீங்கள் நம்பவே மாட்டீங்க. இவங்க ஒரு 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட். அதிசயம் மேனேஜ் பண்ணிக்கிட்டு இந்த ஏஜில் ஒரு அடிஷ்னல் ஸ்கில்லாக அதுவும் இவ்வளோ அழகாக இவங்க வந்து கற்றுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. நிஜமாகவே இவங்க ஒரு இன்ஸ்பிரேஷன் தான். ஏன்னா 12th ஸ்டாண்டர்ட் ஹீட்டப் வந்து எப்படி இருக்கும் அப்படின்றது நமக்கு தெரியும். அந்த டைமில் நம்மளோட ஃபோக்கஸ் ஃபுல்லாக ஸ்டடீஸ் மார்க்ஸ் அப்படி தான் இருக்கும். ஒரு அடிஷ்னல் ஸ்கில், ஒரு டிவி கூட நம்ம பார்க்குறதுக்கு யோசிப்போம் இல்லையா? ஆனால் அப்படி இருந்த ஒரு ஸ்கில்லை அதுவும் இவ்வளோ அழகாக ஒருத்தவங்க கற்றுக்குறாங்க அப்படின்னா நம்மளாலையும் டைம் மேனேஜ்மெண்ட் வந்து பண்ண முடியும். ஒரு டைமில் வந்து ஒரு விஷயம் மட்டும் இல்லை, பல விஷயங்களை நம்மளால் ஃபோக்கஸ் பண்ண முடியும் அப்படின்றத நான் இவங்ககிட்ட இருந்து கற்றுக்கிட்டேன். நீங்கள் பார்த்துருக்கிறதெல்லாம் இவங்களோட ப்ராக்டிஸ் ஷீட்ஸ் தான். இவங்களோட ரெக்கார்ட் ஒர்க் அவங்க கம்ப்ளீட் பண்ணதுமே நான் கூடிய சீக்கிரமே ஷேர் பண்ணுறேன்.